தமிழகத்திற்கு அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? எந்தெந்த தேதிகளில் அதிதீவிர கனமழை பதிவாகும்? ஜூலை மாதம் முடியும் தருவாயில இருக்கிறோம். நமக்கு போதுமான மழை அளவு கிடைச்சுதா? இல்லையா? எந்த மாவட்டங்கள் இன்னும் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கு? எந்த மாவட்டங்கள்ல மழை சற்று அதிகமாக பதிவாகியிருக்கு? இனி வரப்போகிற ஆகஸ்ட் மாதங்களிலாவது மழையினுடைய தீவிரம் அதிகரித்து தண்ணீர் தேவைகள் பூர்த்தி செய்யுமா? விவசாயங்கள் தமிழ்நாட்டில் மிக அருமையாக இருக்குமா அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. மறக்காம ஸ்கிரீனு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அடைமழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் நாளுக்கு நாள் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது அப்படின்னா, மிக முக்கியமான காரணம் தென்மேற்கு பருவமழை இதுவரைக்கும் குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், பீகார், ஒரிசா போன்ற மாநிலங்களில் மட்டுமே மழை பொழிவுகள் மிக அதிகமாக இருந்தது. பல இடங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் பல இடங்களில் நமக்கு மழை தீவிரம் மிக அதிகமாக இருந்தது. பருவமழை அதிகரித்து காணப்பட்டது. ஆனால் நம்முடைய அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகாவில் பருவமழையினுடைய தீவிரம் மிக குறைவு. அதாவது எதிர்பார்த்ததை விட 30 முதல் 40% வரைக்கும் மிக குறைவாக பதிவாகி கொண்டிருந்த நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள், பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையாக கணிசமாக அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா, கர்நாடகா மற்றும் கேரளாவில் மீண்டும் சற்று அந்த பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகளையும் அதிகம் எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளிலும் கேரளாவினுடைய கடலோர பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் வலுப்பெறக்கூடிய இந்த சூழ்நிலையில தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அதை தொடர்ந்து உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் கணிசமாக மழை தீவிரம் அதிகரிக்க போகுது. அது எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம், எத்தனை இடங்கள்ல நமக்கு மழை பெய்யும் என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படும். உதாரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொழிவுகளை அதிகரித்ததை பார்த்தீங்க. கொஞ்சம் மழைக்கே சென்னை தாங்கல, பெய்ததே வெறும் 3 சென்டிமீட்டர் தான். அதுக்கே எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணீர் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. சென்னையில 3 சென்டிமீட்டர் மழைக்கே பல இடங்கள் தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் மிக அதிகமாக சூழ்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கு. அப்போ இப்போ வடகிழக்கு பருவமழையில் 20 சென்டிமீட்டர்லாம் மழை வந்தால் சென்னை என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால தற்பொழுதே நமக்கு தயார் நிலை தேவைப்படுது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்றதுக்கு இப்பொழுதே நம்ம தயாராகணும். குறிப்பாக கடலோர மாவட்ட பகுதிகள் தயவு செய்து நம்ம சொல்கிறது அதுதான். தொடர்ந்து மழைநீர் வடிகாலை நம்ம சீரமைக்கணும். நிறைய இடங்கள்ல அதாவது குறைஞ்சபட்ச மழை பெய்யும் போதே அதிக இடங்கள்ல தண்ணீர் தேங்குவதை நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவமழையில அதிகப்படியான மழை பொழிவையும் எதிர்பார்க்க போகிறோம். அதே மாதிரி உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையிலும் நல்ல ஒரு மழை தீவிரம் காணப்படக்கூடும். ஒரு வங்கக்கடல் பகுதிகளில் புயல்கள் உருவாகி தமிழகத்தில் அதிகப்படியான வாய்ப்புகள், கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. வர்தா, தானே, அதே போல கஜா போன்ற புயல்கள் எந்த அளவுக்கு ஒரு தீவிரத்தன்மை மிரட்டியதோ அது போல இந்த வருஷமும் வங்கக்கடல் பகுதிகளில் வலுவான நிகழ்வுகள் நிச்சயமாக உருவாகக்கூடும். அது எப்படிங்க சொல்றீங்க கண்டிப்பா உருவாகும் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய தென்சீன கடல் பகுதிகளில் உருவாகிற ஒவ்வொரு புயலும் அதோடைய வேகத்தன்மை 140 150க்கு மேல நமக்கு அந்த புயலுடைய வேகங்கள் உருவாகி கொண்டிருக்கு. பொதுவாக நமக்கு வடகிழக்கு பருவமழையில புயல்கள் எங்கிருந்து வரும் அப்படின்னா, சில புயல்கள் குறிப்பாக நமக்கு தெற்கு அந்தமான் பகுதிகளில் உருவாகும். சில புயல்கள் தென்சீன கடல் பகுதியிலிருந்து வங்கக்கடல் பகுதிகளுக்கு வருகிறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஆகவே அப்படிப்பட்டதான புயல்கள் தற்பொழுது மிக அதிகமாக உருவாகி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் கடலுடைய வெப்பநிலை, பசிபிக் பெருங்கடல் பகுதிகளாகட்டும், அதே மாதிரி தென்சீன கடல் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகளும் அந்த கடலுடைய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதன் காரணமாக இந்த புயல் வாய்ப்புகளும் மிக தீவிரமாக நமக்கு அதிகமாக உருவாகி கொண்டிருக்கு. ஆகவே தொடர்ந்து அதெல்லாம் ஒரு பக்கம் வடகிழக்கு பருவமழையில் இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி மழை வாய்ப்புகள் வட
தமிழகத்தில் அதிக இடங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழையாக எதிர்பார்க்கலாம். சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு மழை வருமா வராதா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகள். தொடர்ந்து அதை நம்ம பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் மாலை அல்லது இரவில் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும். இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகளும் கடலோர பகுதிகளில் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். இப்போ நம்ம ஜூலை மாதம் முடியும் தருவாயில் இருக்கிறோம். ஆகஸ்ட் முதல் வாரத்திலும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்கும். மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாத இடங்கள் கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரத்தில் இன்னும் நிறைய இடத்துல மழை சரிவர பெய்யாமல் இருக்கு. அங்கேயும் கணிசமான ஒரு மழை பொழிவுகள் உறுதியாக அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அதிக மழை பொழிவே நமக்கு 2 சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் அவ்வளவுதான். அதாவது லேசான மழை, மிதமான மழை மட்டுமே இருக்குமே தவிர மிக கனமழை மற்றும் அதி கனமழை வட தமிழக கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பரவலாக லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகணும். வேலூர், திருப்பத்தூர்ல விட்டு விட்டு அவ்வப்போது பகுதியான மழை தான். அதாவது எல்லா இடத்துலையும் மழை வந்திராது, பகுதியான மழை. இப்போ ராணிப்பேட்டையெல்லாம் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதே மாதிரி திருப்பத்தூர் மற்றும் வேலூர்ல எல்லா இடத்துலையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்காது, பகுதியான மழையாக தான் இருக்கும். அதாவது ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை இது போன்ற எல்லா இடத்துலையும் மழை வந்திருமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. சில இடங்களில் மட்டுமே, அதாவது மாவட்டத்தின் பகுதியான ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை பதிவாகும். மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல 20 முதல் 30% வரை மட்டுமே நமக்கு மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். பகுதியான ஒரு மழை பொழிவு, மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து அவ்வப்போது நீடிக்கக்கூடும். ஆகவே அடுத்ததான் நம்ம கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாலை நேரங்களிலும் கணிசமாக காற்றுடைய வேகம் அதிகரித்தும் பகுதியாக ஓரிடங்களில் 1 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே பதிவாகக்கூடும். அடுத்ததா டெல்டா மாவட்டங்கள்ல ரொம்ப மழைக்கு வாய்ப்புகள் அதிக குறைவு தான். அதாவது எல்லா இடங்களிலும் மழை நமக்கு வர வாய்ப்பில்லை. இப்போ உதாரணமாக தஞ்சாவூர் தெற்கு பகுதியிலும், புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளிலும், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளிலும் பரவலாக மழை பதிவாயிருக்கு. பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிக்காடிலும் பரவலான மழை பொழிவு. அதாவது டெல்டா மாவட்டங்கள் முற்றிலுமாக நமக்கு வறட்சிங்கிறது சொல்ல முடியாது. சில இடங்களில் நமக்கு மழை பதிவாயிருக்கு. லப்பை குடிக்காடு, அதே மாதிரி புதுக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் 3 சென்டிமீட்டர் அல்லது 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கிறது. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் இனி வரும் நாட்கள் பரவலாக மழை பொழிவு அதிகரிக்கும். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர் போன்ற மாவட்டங்கள், கடலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் கணிசமாக இனி வரும் நாட்கள் மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பாருங்க. கடைசியாக தென் மாவட்ட பகுதிகள் மழை வாய்ப்பு மிக குறைவு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மழையினுடைய தீவிரம் மிக குறைவாக இருக்கு. வெயில் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். 40 to 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலியெல்லாம் மழை சற்று குறைவு தான். கேரள பகுதிகளில் மழை சற்று வலுப்பெறும் போது தென் மாவட்டங்களில் தமிழகத்தில் மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். ஆகவே தற்போது நிலவரப்படி அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும். மாலை அல்லது இரவில் தென் மாவட்டங்கள் இந்த 1 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர், உதாரணமாக சிவகங்கையில மழை பதிவாயிருக்கு. அதாவது 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு. அதே மாதிரி தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், கொடைக்கானல் பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, இது போன்ற ஓரிரு இடங்கள் ஒரு 30% மட்டுமே நமக்கு மழை பொழிவுகள் அங்கே காத்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் பெரிதளவு மழை தீவிரம் அதிகம் கிடையாது. ஆனால் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பருவமழை தீவிரம் காரணமாக தேனி மற்றும் தென்காசியில மிதமான மழை தொடரும். ஆனால் எங்கேயும் மிக கனமழை மற்றும் அதி கனமழை கிடையாது நண்பர்களே. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் ஓரளவு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரையில் 40.6 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை பதிவாகியிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவுகள் சின்னக்கல்லாறு 4 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை 4 சென்டிமீட்டர், திருச்சியில் 4 சென்டிமீட்டர், மடிப்பாக்கம் 4 சென்டிமீட்டர், உபாசியில் 4 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் 3 சென்டிமீட்டர், தரமணியில் 3 சென்டிமீட்டர், துரைப்பாக்கத்தில் 3 சென்டிமீட்டர், ஆலந்தூர்ல 3 சென்டிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 3 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை பகுதியில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை 2 சென்டிமீட்டர், பெலாந்துறை கடலூர் மாவட்டம்
குறிப்பாக நமக்கு 2 சென்டிமீட்டர், லப்பைக்குடிக்காடு 2 சென்டிமீட்டர், பந்தலூரில் 2 சென்டிமீட்டர், காரைக்குடி 2 சென்டிமீட்டர், கொடைக்கானல் பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டம் 2 சென்டிமீட்டர், குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 2 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர், கடலூரில் 2 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் மேட்டூரில் 2 சென்டிமீட்டர், அரக்கோணம் ராணிப்பேட்டை பகுதிகள் 1 சென்டிமீட்டர், ஒரத்தநாடு தஞ்சாவூர் தெற்கு பகுதிகள் 1 சென்டிமீட்டர் மழை என மழை பொழிவுகள் தமிழகத்தில் பதிவாயிருக்கு நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குங்கிற ஊரை நீங்கள் கவனித்தாலே தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை பகுதிகளில் மழை பதிவாயிருக்கு, எத்தனை மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்குன்னு சொல்லி. மழை பெய்யாத பகுதிகளுக்கு இனி வரும் நாட்களிலும் நிச்சயம் மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும்.